அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال எல்லா புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து தன் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். ஸலவாத்தும் சாந்தியும் நம் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக என்று கூறி இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله تعالى அல் குர்ஆனிலே சூரத்துல் கஹஃப் என்கின்ற ஒரு அத்தியாயத்திலே ஒரு சில சம்பவங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். அந்த வகையிலே 9வது வசனம் அம் ஹசிபத அன்ன அஸ்ஹாபல் கஹஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. நபியே, குகையுடையவர்களும் குகைவாசிகளும் சாசனத்தை உடையவர்களும் உங்களுக்கு ஆச்சரியமான அத்தாட்சிகளாக இருக்கின்றனவா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கேட்கின்றான். ஆச்சரியமான அத்தாட்சியுடைய சம்பவங்கள் அப்படி இருக்கின்றதா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான் நபியை பார்த்து. உண்மையிலேயே வாலிபர்களான எங்களுக்கு, இப்போது இருக்கக்கூடிய முஸ்லிம்களான எங்களுக்கு இது ஒரு பெரும் ஆச்சரியத்திற்குரிய சம்பவங்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவைகள் எல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் அல்ல. இந்த குகைவாசிகளை பற்றி இந்த ஜும்மாவிலே நாங்கள் பார்க்கலாம் என்று நினைத்தோம். அந்த சம்பவத்திற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சில செய்திகளை ஞாபகம் படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த கொள்கை இருக்கிறதே, இது அல்லாஹ்வினுடைய அருள். நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இன்று அதிகமாக வாலிபர்கள் இந்த இடத்திலே இருக்கின்றோம். குகைவாசிகளை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமான சம்பவமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உங்களுக்கு ஆச்சரியமான அத்தாட்சியாகவா இது இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். உண்மையிலேயே
நாங்கள் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால், வாலிபர்களான நாங்கள் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உண்மையிலேயே அது ஆச்சரியம்தான். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது ஆச்சரியம் இல்லை, எங்களுடைய பார்வையிலே அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் அது. ஏனென்றால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம், அவர்களை போன்ற வாலிபர்கள் தான் நாங்களும். எங்களுக்கு பலதரப்பட்ட ஆசைகள் இருக்கிறது. இன்று ஒரு முஸ்லிமான வாலிபன் இந்த உலகத்திலே வாழ்வது இருக்கிறதே பெரிய ஒரு தியாகம், லேசான விடயம் அல்ல. அது எந்த காலத்திலும் ஒரு வாலிபன் அவன் தன்னுடைய இச்சைகளையும் ஆசைகளையும் அடக்கி வாழ வேண்டிய ஒரு கட்டம் ஒரு முஸ்லிமான ஒரு வாலிபனுக்கு. அதிலும் இக்காலத்திலே ஒரு முஸ்லிமான வாலிபன் தன்னுடைய இச்சைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அடக்கி வாழ்வது என்பது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகம் தான். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு பார்ப்பதற்கு ஒவ்வொன்றுமே ஆசையாக இருக்கிறது. எல்லா விடயங்களிலுமே எங்களுக்கு ஆசை ஊட்டப்பட்டிருக்கிறது. ஹராமான விடயங்களிலே, இந்த உலக விடயங்களிலே, அதிகமான விடயங்களிலே எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது, செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஒரு முஸ்லிமான ஒரு வாலிபன் எவ்வளவு விடயங்களிலே அவன் கட்டுப்பாடாக வாழ வேண்டும், அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த குகைவாசிகள். குகைவாசிகள் இருந்த காலத்திலாவது அவர்கள் செய்தது மிகப்பெரிய தியாகம். நாங்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதும் ஒரு பெரிய தியாகம் தான். அவர்களுடைய காலங்களிலே போன்கள் எல்லாம் இல்லை, வழிகெடுக்கக்கூடிய சாதனங்கள் பலவாறு இருந்தாலும் இப்பொழுது அதிகமான வழிகெடுக்கக்கூடிய அமைப்புகள் எங்களை சுற்றி சுற்றி இருக்கிறது. எங்கு திரும்பினாலும் உலக அலங்காரங்கள் தான், எங்கு பார்த்தாலும் எங்களை வழிகெடுக்க காத்து கொண்டிருக்கிறான் சைத்தான். காலையில் எழுந்தவுடன் நாங்கள் துறக்கின்றோம் போனை, எப்படியோ விழுந்து விடுகின்றோம் பாவத்திலே, எப்படியோ விழுந்து விடுகின்றோம், ஒரு வழிகேட்டிலே விழுந்து விடுகின்றோம். எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? நாங்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். என்னதான் மார்க்கம் படித்து எவ்வளவுதான் தக்குவாதாரியாக நாங்கள் வெளிக்காட்டினாலும் எங்களை இலகுவிலே வழிகெடுத்து விடுகின்றான் இந்த சைத்தான். வழிகெடுக்கக்கூடிய சாதனங்கள் எங்களை அங்காங்கே திரிந்து கொண்டிருக்கிறது. முதலாவது இந்த போன் எங்களை நிம்மதியாக வாழ விடமாட்டேன் என்கிறது இந்த போன். காலையிலே எழுந்தவுடன் நாங்கள் ஏதாவது ஒரு செய்தியை பார்க்க நாங்கள் எண்ணினால் கூட ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து விடுகிறது. எங்களுடைய கண்களை அவைகள் அப்படியே வழிவிடுக்க வைத்து விடுகிறது. உண்மையா இல்லையா? யதார்த்தமான உண்மையா இல்லையா? நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமான வாலிபர்கள் இன்று ஃபேஷன் என்று நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எதனை ஃபேஷன் என்கின்றோம்? போனை பார்த்துதான். அடுத்ததாக நண்பர்கள், அடுத்ததாக இருக்கக்கூடிய வழிவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம், ஒரு அமைப்பு நண்பர்கள். இந்த வாலிபத்திலே மிக கடினமாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டி இருக்கிறது. செய்ய வழி இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து கவனமாக அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போகும் பொழுது அவன் பெரிய ஒரு தியாகி, அவன்தான் மிகப்பெரிய ஒரு வீரன். உலகத்தினுடைய பார்வையிலே, கூட்டாளிமாருடைய பார்வையிலே பாடி பில்டராக இருந்தால்தான் வீரன் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வாட்டசாட்டமாக இருந்தால்தான் வீரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் உரமான சத்தமாக இருந்தால்தான் வீரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இந்த உலகத்திலே யார் வீரன் என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய மகனுக்கு, எது வீரமிக்க செயல்? இந்த மார்க்கத்தோடு பொறுமையாக
எல்லா விடயங்களிலுமே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவதுதான் வீரமிக்க செயல். அவன்தான் வீரன். இங்கு சப்பில் என்றால் நோஞ்சான் போல இருப்போம். வாலிபர்கள் எவ்வளவோ காரியங்களை விட்டுவிட்டு, அவர்கள் தங்களினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய பாதையை நோக்கி வந்து, இங்கு ஒரு சில வாலிபர்கள் இருக்கிறார்களே, பார்க்க நோஞ்சான் போலதான் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய பார்வையிலே உறுதி கொண்டவர்கள் அவர்கள். இவர்களை பார்த்து, இந்த குகைவாசிகளை பார்த்து அன்று இந்த சமூகம் எவ்வாறு கூறியது? வாழ வழி தெரியாதவர்கள் என்று கூறினார்களா இல்லையா? வாழ்வதற்கு வழி இல்லாமல் அவர்கள் உண்மையிலேயே ஒதுங்கினார்கள் தான். எதனை அவர்கள் இலக்காக கொண்டார்கள்? அவர்களுடைய இலக்கு எதை நோக்கி இருந்தது? இவர்களினுடைய இந்த வழிகெடுக்கின்றார்களே இந்த கூட்டாளிமார், இவர்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன? என்ஜாய் பண்ண வேண்டும், நன்றாக என்ஜாய் பண்ண வேண்டும், நன்றாக பாடி பில்டிங் பண்ணி நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு ஃபேமஸாக வாழ்ந்து காணி பூமிகளை வாங்கி ஒரு ஃபேமஸ் பேசனாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலட்சியம். ஆனால் இந்த முஸ்லிமான வாலிபர்களுடைய இலட்சியம் என்னவென்று தெரியுமா? அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு என்றென்றும் இளமையாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடைவதுதான் அவர்களுடைய இலட்சியம். எந்த இலட்சியம் பெரிது? என்றுமே மாறாத இளமை, ஒவ்வொரு வாரமும் அழகை தரக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கை, நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக சிறிது நேரங்களை அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஒதுக்கக்கூடிய வாலிபர்கள் தானே உண்மையிலே வீரமாக தந்திரவாதிகள், தந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள்தான் அந்த முஸ்லிமான வாலிபர்கள் தான். அந்த ஒரு சமூகத்திற்குள் நாங்களும் வர வேண்டும். எங்களால் கொஞ்சம் வாகனங்களை பார்த்தவுடன், கொஞ்சம் ஃபேஷனாக பொடியன்மார் அப்படி நடந்தவுடன் எங்களால் பார்க்க முடியவில்லையா? குத்தைகின்றோம், அவன் அப்படி இப்படி, அது இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், எல்லாம் கதை. ஆனால் யாராவது இந்த குகைவாசிகளை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம்? அவர்கள் செய்த அந்த தியாகங்களை பார்த்து நாமும் அவ்வாறு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமா? எங்களினுடைய நண்பர்களை நாங்கள் அழைக்கின்றோமா அதன் பாலில்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நடந்தார்கள், அவர்களை நாங்கள் ரோல் மாடலாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அவர்களுடைய இளமை பராயத்தை நாங்கள் பார்த்து அவர்களை ரோல் மாடலாக எடுத்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமா? எடுத்து நடக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஃபேஷன் தான் அவைகளை மறைத்து விடுகிறது. அவைகள்தான் எங்களினுடைய இந்த அன்றாட செயல்பாடுகளை வழிகெடுக்க வைக்கிறது. கண் முன்னால் இருக்கக்கூடிய ஃபேஷன் மாடர்ன்கள் தான். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அடிக்கடி அவர்களுடைய பிரார்த்தனை எவ்வாறு இருந்தது? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனி, உன்னுடைய தீனிலே என்னை நிலைத்திருக்கவே, என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்கவே. காலம் செல்ல செல்ல மாறக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் திருமண ஆசை வந்தவுடன் எங்கெங்கோ எங்களுடைய பார்வைகள் செல்கிறது. அடுத்த நண்பர்களினுடைய அந்த செல்வங்கள் செழிப்புகளை பார்த்தவுடன் அவர்களை போன்று நாங்களும் ஆக வேண்டும் என்று எண்ணங்கள் தோன்றுகின்றது. அதிலும் குறிப்பாக இன்று பல வழிகளிலே இந்த வாலிபர்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகளும் வந்துவிடுகிறது. அந்த வாலிபர்கள் அதற்குள் சிக்குண்டு பாவங்களின் பக்கம் செல்லக்கூடிய அமைப்பும் மாறிவிடுகிறது. பல வழிகளிலும் இன்று யாரையும் நம்பக்கூடாது சகோதரர்களே.
யாரையும் நம்பக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி எங்களினுடைய கால்களை நாங்கள் நகர்த்தினால் அது எங்களினுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லை. எல்லோருமே 1000 வாக்குகளை அளிப்பார்கள். அந்த வாக்குகளை அளித்துவிட்டு அவர்களுக்கு அது முக்கியம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையை தான் அவர்கள் பார்த்து போவார்கள். ஆனால் வாக்கை வாங்கிவிட்ட எங்களுக்குத்தான் அதனுடைய அருமைகள் தெரியும். அதனை நிறைவேற்ற அந்த வாக்கை நம்பி செய்த செயல்பாடுகளை நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் சில சமயங்களிலே பாவங்களுக்கு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வழிகெடுக்கிறார்கள் எல்லா பக்கமும். நண்பர்களையும் நம்ப முடியவில்லை, யாரையும் நம்ப முடியவில்லை இந்த காலத்திலே. ஆகவே முஸ்லிமான வாலிபர்களான நாங்கள், முஸ்லிம்களான நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இவர்களை பாருங்கள், இந்த குகைவாசிகள். அவர்கள் இந்த மார்க்கத்தை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நேர்வழிப்படுத்தினான். அதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். முயற்சி செய்ததன் காரணமாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தொடர்ந்து உதவி செய்தான். அந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே 13வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னஹும் ஃபித்யத்துன், நிச்சயமாக அவர்கள் வாலிபர்கள், ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை அதிகப்படுத்தினான். வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களை நாம் உறுதியாகவும் ஆக்கி வைத்தோம். இது காமு, அவர்கள் மக்களை நோக்கி எழுந்து நின்று ஃபகாலு, கூறினார்கள், ரப்பனா, ரப்புனா, எங்களினுடைய ரப்பும், ரப்பு சமாவாத்தி வல் அருள், வானங்கள் பூமியினுடைய ரப்பும் அல்லாஹு ஆகுவான். எங்களுடைய ரப்பு யார் என்றால் வானங்கள் மற்றும் பூமியினுடைய ரப்பு தான் எங்களினுடைய ரப்பு. லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹல் லகத் குல்னா இதன் ஷததா, அவனை தவிர வேறு இறைவனாக நாங்கள் நிச்சயமாக அழைக்க மாட்டோம். நிச்சயமாக நாங்கள் அப்படி அழைத்தால் அடாத வார்த்தையை கூறியவர்களாக நாங்கள் ஆவோம் என்று அவர்கள் அந்த மக்களை பார்த்து கூறினார்கள். கூறியவுடன் அந்த மக்கள் அந்த வாலிபர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை அரசனை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அவர்களால் வாழ முடியவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவர்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் மக்களை அந்த யதார்த்தமான உண்மையின் பக்கம் அழைக்கிறார்கள். உண்மையிலே எங்களினுடைய ரப்பு யார் என்றால் வானங்களும் பூமியினுடைய ரப்பு தான் எங்களினுடைய ரப்பு. அந்த வழியின் பக்கம் நீங்கள் எல்லாம் வாருங்கள். நீங்கள் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத அந்த கடவுள்களை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்தால் அதற்கான ஆதாரங்களை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் அந்த மக்களிடத்திலே தைரியமாக கேட்கிறார்கள். அந்த மக்கள் விடுவதாக இல்லை. அந்த மக்கள் அவர்களை வழிகெடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்வதற்கு கூட தயாராக அந்த மக்கள் மாறினார்கள்.
எல்லா விதத்திலும் அவர்களுக்கு ஆசையை காட்டினார்கள். அதன் காரணத்தினால்தான் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா குகையிலிருந்து அவர்களை எழுப்பாட்டும் பொழுது உங்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள், இல்லாடி கல்லால் அடித்துக் கொண்டு விடுவார்கள் என்று அதில் உள்ள ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆகவே விளங்குகிறது, இஸ்லாம் என்கின்ற இந்த ஒரு உன்னதமான இந்த சுமையை நாங்கள் சுமப்பது என்பது இந்த சமூகத்துக்கு மத்தியிலே கொஞ்சம் பாரமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் சுமந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்களை நோக்கி வரும். எங்களை நோக்கி அல்லாஹ் தஆலா தர காத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் வாழ முடியாமல், அந்த சமூகத்துக்கு மத்தியிலே வாழ முடியாமல் அவர்கள் குகையை நோக்கி ஒதுங்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த குகையிலே வைத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்கின்றான், நித்திரையை கொடுத்து விடுகின்றான். எவ்வளவு காலம் தூங்கினார்கள் என்று யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர. அவர்களிலே ஒரு சில வாலிபர்கள் இருந்தார்கள், எத்தனை பேர் இருந்தார்கள் கூட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லித் தரவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லுகின்றான், அதை நீங்கள் நம்புங்கள், பிறரிடத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் அறிந்தவன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எத்தனை பேர் எத்தனை காலங்கள் என்றெல்லாம் கேட்பார்களே, அப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த விடயங்களை எல்லாம் கூறிவிட்டு கூறுகின்றான், அல்லாஹ் தான் இது விடயங்களிலே அறிந்தவன் என்று நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிடுகின்றான். இதில் உள்ள படிப்பினை, அந்த வாலிபர்கள் எங்களை போன்ற வாலிபர்கள் தான். எங்களுக்கு இருப்பது போன்ற ஆசைகள், எதிர்பார்ப்புகள், எங்களுக்கு இருப்பது போன்ற உணர்வுகள் தான் அந்த வாலிபர்களுக்கும் இருந்திருக்கும். திடாத்திரம். அந்த காலத்திலே பெண்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு பிரபலமாக வாழ்ந்திருக்க முடியும். ஏனென்றால் வாலிபர்கள் அவர்கள் நன்றாக உழைத்து அந்த காலத்திலே அந்த மக்கள் வாழ்ந்தது போன்றே அவர்களால் சொகுசாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை நேர்வழி காட்டி அவர்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றான் என்பதை பாருங்கள். ஒரு அழகான வாழ்க்கையை நோக்கி கொண்டு போய் சேர்க்கின்றான். அல்லாஹ் தஆலா ஒரு குகைக்குள் ஒதுக்கி அவர்களை நிரந்தரமாக தூங்க வைக்கின்றான். இது அவர்களுக்கு பிறகு வெற்றிதான். இது அவர்கள் எங்களினுடைய பார்வையிலே அவர்களுடைய காலம் குகைக்குள்ளே சென்று விட்டது என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அது வெற்றி அவர்களுக்கு. அதே மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்துவிட்டு செல்லலாம், என்ன நிர்பந்தம் 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 என்று கூறிவிட்டு வாழ்ந்துவிட்டு சென்றிருந்தால் அது அவர்களுக்கு வெற்றியாக இருந்திருக்காது. அவர்கள் அந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கினார்கள். ஒதுங்கியதன் காரணமாக அல்லாஹ் தஆலா குகையின் மூலம் அல்லாஹ் தஆலா உதவி செய்து பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். ஆகவே எங்களுக்கு இதில் உள்ள படிப்பினை, எங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கிறது, அவர்களுக்கும் இருந்தது. அவர்கள் அதை தியாகம் செய்தார்கள். நாங்கள் ஆசாபாசங்களை தியாகம் செய்ய வேண்டிய அல்லாஹ் தஆலா கூறவில்லை. எங்களை பார்த்து கொஞ்ச நேரம் தொழுதுட்டு போறது, அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி ஒரு நாளிலே கொஞ்ச நேரத்தை ஒதுக்குறது, அல்லாஹ்வுடைய தீனை பிற மக்களுக்கு சொல்லக்கூடிய கல்வியை நாங்கள் தேடுவது. இந்த கல்வியை பற்றி, மார்க்க கல்வியை பற்றி இன்றுள்ள வாலிபர்களுக்கு யாருக்குமே அக்கறை கிடையாது. பெரும்பாலும் ஒரு குர்பான் அறுக்க வேண்டும் என்றால் கூட உலமாக்களை தேடி வருகிறார்கள். பிள்ளைக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்றால் கூட உலமாக்களை தேடி வருகிறார்கள். எங்கு போனது அறிவு? எங்களுக்கு மார்க்கத்தை தேடுவதற்குரிய ஆர்வம் இல்லை சகோதரர்களே. மார்க்கத்தை தேடி கற்று என்னுடைய தாய் தகப்பனுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நான் மார்க்கப்படி வளர்க்க வேண்டும். அல்லாஹுக்காக தேடி தேடி எங்கெங்கேயோ கொண்டு போய் சேர்த்து எங்களினுடைய பிள்ளைகளை வளர்ப்பதை காட்டிலும் எங்களினுடைய கண்காணிப்பிலே, எங்களினுடைய சகோதரர்களினுடைய கண்காணிப்பிலே மார்க்கத்தை கற்று வளர்ப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை. ஆகவே சிந்தியுங்கள் சகோதரர்களே, குகைவாசிகள் எங்களுக்கு ஒரு படிப்பினை.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினை. இன்னும் இந்த இஸ்லாத்தை வலுப்பெறச் செய்த ஒவ்வொரு வாலிபர்களும் நமக்கு ஒரு படிப்பினை தான். இஸ்லாமிய சரித்திரங்களை நாம் படித்து பார்த்தால் இஸ்லாத்திற்கு மிக பெரும் தூண்களாகவும் பெரும் ஒரு பலமாகவும் இந்த வாலிபர்கள் தான் இருந்திருக்கிறார்கள், இந்த பெண்கள் தான் இருந்திருக்கிறார்கள். வாலிபர்களும் அந்த யுவதி பெண்களும் செய்த அந்த தியாகங்கள் அதுதான் பெரும் ஒரு ஆட்சியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அது ஒரு துணையாக இருந்தது. அவர்கள் பெரும் தியாகம் செய்தார்கள். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இன்றிலிருந்து நாங்கள் நியத்து வைப்போம். எல்லா வழிகெடுக்கக்கூடிய சாதனைகளையும் எங்களை விட்டும் அப்புறப்படுத்துவோம். முதலாவது அதை நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் சேரக்கூடிய நண்பர்களை நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். நாங்கள் போன் பாவிக்கும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். இன்றிலிருந்து நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு விடயத்திலும் எங்களுடைய மாற்றங்களை கொண்டு வந்தால் அந்த குகைவாசிகளை போன்று, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த வாலிபர்கள், அந்த இஸ்லாத்திற்கு துணையாக நின்ற அந்த வாலிபர்களை போன்று எங்களாலும் ஆக முடியும். அதுதான் வீரமிக்க செயல். நானும் நீங்களும் அவ்வாறு நடந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை தைரியமாக பின்பற்றக்கூடிய, தைரியமாக இந்த இஸ்லாத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சமூகமாக